எங்க மாமா இத மீடியாவுல சொல்லாமா வேணாமான்னு தெரியல. அவர் பேரே வந்து சாராய் சாம்ராஜ். அந்த அளவுக்கு வந்துட்டு எங்க ஏரியாவுல பிரபலமான அந்த லிக்கர் ட்ரிங்க்ல பேக்னெட் அவரு. இங்க சொன்னாங்க சார், வீடு கட்டி தந்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், படிக்க வச்சேன். இது அனைத்தையும் இந்த 76 வயசு வரைக்கும் செஞ்சிருக்கேன் சார். இன்னும் செய்வேன். தாய் மாமன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. மருமக்கள் அப்படின்னா என்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது உங்களுக்கு? நாம் சொல்லுவதை தட்டாமல் செய்யக்கூடியவர்கள் அவங்க மட்டும்தான். அட நம்ம பசங்க கூட சொல்றதை கேட்க மாட்டாங்க, நம்மள்ட்ட உரிமையோட எதிர்த்து பேசுவாங்க. ஆனால் என்னோட தங்கச்சி பசங்க வந்து நான் சொன்னதை என்றைக்குமே அவங்க வந்து தட்டுறதே இல்லை. எனக்கு படிக்கணும்னு ஆசை, எம்ஏ தமிழ் படிக்கணும்னு எனக்கு படிக்க முடியல. என்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சவர் என்னுடைய மருமகன் தான். இப்போ அவர் சொல்றதுக்காக படிச்சியா, பிடிச்சி படிச்சியா? மாமா சொன்னதுக்காக. மாமா சொன்னதுக்காக தான் படிச்சா, உனக்கு பிடிச்சி படிக்கல? இல்லை சார், அதுக்கப்புறம் பிடிச்சிச்சு. நான் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 16 வருஷம் போல் இருக்கும் சார். அப்பா ஊரில் இல்லை சார். நான் கொஞ்சம் போர் ஃபேமிலி, அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது மாமா தான். 2 வீடு இருக்குது மாமாவுக்கு. ஒரு மாடி வீடு, பக்கத்தில் ஒரு ஷீட் வீடு. நாங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு எங்களை விட்டுட்டு அவங்க தனியாக வாடகை வீட்டு போயிட்டாங்க. உண்மைதான். அதாவது வேற வழியே இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவங்க அப்பா வந்து வெளியூரில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தார். அதனால் தங்கச்சி பசங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து இருக்கிறாங்களே, நம்ம எங்கே போகிறது அப்படின்லாம் வந்து என்னுடைய மனைவி சைடு வந்து அந்த பிரச்சனைலாம் வந்தது. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு என்ன வழின்னு தெரியல. உடனே நான் வந்து வெளியில் போயிட்டேன். அவங்கள அழைச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டு வாடகைக்கு வீட்டில் இருந்துட்டு இவங்க வந்து அதில் இருந்தாங்க. இவங்களுடைய அக்காவுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் இருங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னாக்கா அது ஒரு சின்ன சிக்கல் வரும். மாப்பிள்ளை பார்க்கும்போதோ இல்லை பொண்ணு பார்க்கும்போதோ இவங்க வீடு எதுன்னு வந்து கேட்பாங்க. அப்போது ஒரு சிரமம் இருக்கும். மாமா வீட்டில் இருக்காரு, மாமா வீட்டில் இருக்காரு அப்படின்ட்டு. இவனுக்கு வந்து திருமணம் ஆகணும் அப்படின்னாக்கா தனி வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. இன்னமும் மாமா வீட்டில் இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் தான் வலுக்கட்டாயமாக போக சொல்லி தனியாக ஒரு வீடு கட்டிகிட்டே அவங்க போயிட்டாங்க. அதனால் என்னுடைய பார்வையில் வந்து மருமக பசங்க வந்து நமக்கு சொல் பேச்சு கேட்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே ஜீவன் யாருன்னாக்கா மருமக பசங்க தான். இந்த மாதிரி தாய் மாமா வீடு கட்டி கொடுப்பாருன்னா நாங்கள்லாம் எவ்வளோ சொல் பேச்சு கேட்போம் தெரியுமா? அப்படி அப்படி கை கட்டி நிற்போம் சார். வீடு நான் கட்டி கொடுக்கல, அவங்க தான் கட்டிட்டாங்க சார். 3 தங்கச்சி சார் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு தங்கச்சி பையன் தான் நான். 2 தங்கச்சியும் கொஞ்சம் செட்டில் சார். ஓகே, இவங்களுக்கு அந்த ஃபீல் வரக்கூடாதுன்னு தான் சார் இடம் வாங்கி வீடு கட்டினது. இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னு நானாக பண்ணது சார். அவங்களுக்கு நீங்கள் செய்யணும். அவங்களுக்கு செய்யணும். இங்க சொன்னாங்க சார், வீடு கட்டி தந்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், படிக்க வச்சேன். இது அனைத்தையும் இந்த 76 வயசு வரைக்கும் செஞ்சிருக்கேன் சார். இன்னும் செய்வேன். நம்ம வீட்டில் புத்தி புத்தி வளர்த்த நம்ம தங்கையினுடைய பிம்பம் மருமகள்ங்கிறவங்க. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து இன்னைக்கு பெரிய பணக்காரனான கடும் உழைப்புக்கு பிறகு வந்தவன். என் தங்கையெல்லாம் என் கூட உழைச்சிருக்காரு சார், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. அதுக்கு தான் என் தங்க பசங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினச்சி இன்னி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீடு என் 2 தங்கை கட்டி கொடுத்துருக்கேன் சார். 5 மக சார். என் தங்கைக்கு 5 பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். இதெல்லாம் வந்து என் தங்கையினுடைய உருவம் சார். அம்மா ஜாயின்ட் ஃபேமிலி தான் சார். கல்யாணம் பண்ணி போனது எல்லாத்துக்குமே எங்கள் மாமா தான் வருவாங்க. கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டது வந்துட்டு அத்தை பையனை தான். எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் கல்யாணம்னு பேசும்பொழுது எங்கள் அத்தையும் எங்கள் மாமாவும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசலை. ஃபஸ்ட்டு எங்கள் மாமா கிட்ட தான் பேசினாங்க. இப்போவுமே என் பசங்க பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. எங்கள் அப்பா கூட சொல்லலை சார், நீ கவலைப்படாதம்மா, உன் பசங்களெல்லாம் கரையேற்றிடுவோம், நான்லாம் இருக்கேன், நீ கவலைப்படாத. ஏன்னா 2மே எனக்கு பொன் குழந்தை. இன்னும் சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். 2 பேரும் ப்ரைவேட் ஜாப் தான். எனக்கு அது மாமா சொன்னது எனக்கு தெரியல. எங்கள் மாமா என் பொண்ணுங்க அளவுக்கு யோசிப்பார் அப்படின்னு. எந்த தருணத்தில் தாய் மாமா என் கூட நின்னாரு அப்படின்னு ஒரு தருணம் இருக்குல்ல, அது சொல்லுங்க. வாடகை வீட்டில் இருந்தப்ப எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சார். 2 கால் உடஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் சேர்த்துட்டாங்க. ஊரில் இருக்கிறவங்க இந்த நீங்கள் வீட்டில் இருந்ததுனால தான் வந்துட்டு உங்கள் இந்த மாதிரி எல்லாம் சகுனம் ஏற்படுது அப்படி இப்படின்னாலாம் சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் எங்கள் மாமா இதை மீடியாவில் சொல்லாமா வேணாமான்னு தெரில, அவர் பேரே வந்து சாராய் சாம்ராஜ். அந்த அளவுக்கு வந்துட்டு எங்கள் ஏரியாவில் பிரபலமான அந்த லிக்கர் ட்ரிங்க்கில் பேக்னெட் அவர். அப்பேற்பட்டவர் என்ன பண்ணார், எங்கள் அப்பாவுக்கு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா கொண்டு போகிறாங்க சார். ஒரே ஒரு ரீசன் தான் சொல்கிறாங்க, இந்த வீடு வந்து சரியில்லை, இந்த வீட்டில் அவர் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்ட்டு ஏதோ ஒரு சகுனம் சொல்கிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரே ஒரு மாதத்தில் ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டி என் மச்சான் திரும்ப வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, என் மச்சான் பூர்ண ஆயுசோட இந்த வீட்டில் தான் இருக்கணும்ன்ட்டு ஒரே ஒரு மாதத்தில் அவர் எல்லா தொழிலும் தூக்கி போட்டு அவர் சம்பாதிச்சு வச்ச மொத்த காசு எடுத்துன்னு வந்து எங்கள் அப்பாவுக்காக வீடு கட்டி அன்னைக்கு கூட நின்னவர் தான் சார். இன்னைக்கு வரைக்கும் என் கூட நிற்கிறார் சார். ஊர் விட்டு ஊர் வந்துங்க அவங்க. என் மைத்தனை திருச்சி அவரு எங்கள் ஊரில் வந்து குடியிருந்தார். அவர் பாதுகாக்க வேண்டிய கடமை யாருது எந்த உடனே வந்து ஒரு இடத்த வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி
எவ்வளோ செலவாச்சு அதுக்கு? அதுக்கு எவ்வளோ ஆச்சு அந்த டைமில். என்ன 2 வீடாக கட்டி, ஒரு ஓடு வீடு ஒரு மஞ்சு வீடு கட்டி, என் மைத்துனு இங்கே தான் வந்து குடியிருக்கணும். நம்மளை விட்ட யார் இருக்கிறாங்க அந்த ஊரில்? 80 வயசு அவருக்கு. இந்த வயசுல கூட அவங்க தங்கச்சிங்களுக்கு என்ன வேணுன்றத கேட்டு தெரிஞ்சுமா என்னம்மா சாப்பிட்டியம்மான்னு கேட்பாரு. இல்லை அப்படின்னா என்னம்மா களிக்கலர் சொல்லட்டுமாமா அப்படின்னு கேட்குவார். சரிண்ணா அப்படின்னா உடனே அது எப்படின்னாக்கா அவங்க வீட்டில் செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த ஆவி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆவி வெளியே போகக்கூடாது. அந்த ஆவி கூட வெளியே போகாத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறேன் சார், காட்ஃபாதர் சார். இன்னைக்கு நான் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் அவருக்காக மட்டும்தான். என்ன தொழில் பண்ணுறாரு? இப்போ வந்துட்டு வேளாண்மை விவசாயம் பண்ணுறாரு சார். சாம்ராஜ் சார், இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பண்ணக்கூடிய ஒரு விவசாயியா நீங்க இருக்கீங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஒரு தொழிலை விட்டுட்டு இதை பண்ணீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? என் தங்கச்சி பிள்ளைங்களாம் எஜுகேட் ஆகிட்டாங்க. எங்கள் அக்கா பிள்ளைங்களும் ஒரு பையன் கிளர்க்கு, ஒரு பையன் வாத்தியார், எல்லாம் எஜுகேட் பிறப்பட அந்த தொழில் நமக்கு தேவையில்லை. ஊரில் அது வந்து கெட்ட தொழில்னு பேசுவாங்க. நான் இல்லாமைக்காக செஞ்ச அந்த தொழிலை உலகத்துக்கு என்ன பேச தெரியுமா? அட என்னடா வாழ்க்கை, அவன் சாராய் வித்தான் பிள்ளைல படிக்க போட்டான் அவன் தங்கச்சி பிள்ளைல, இது ஒரு வாழ்க்கையாடான்னு சொல்லுவான். கேன்சல் பண்ணிட்டு இப்போ இனிமையான வாழ்க்கை வாழ்ந்துருக்குறேன். அந்த 5 வருஷம் தொழில் செஞ்ச 5 வருஷத்துக்கு மேலே தொடவே இல்லை. ஒரு விவசாயத்தை வச்சுக்கலாம், ஆடு மாடு வச்சுக்கலாம், அதை வச்சுன்னு முன்னேறலாம், போதும் அது தொழில் வேணாம்னு சொல்லி விட்டுட்டுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய என்னுடைய பாராட்டுகள் நான் சொல்லுகிறேன். ஸோ இந்த தருணத்தில் என் மாமா என் கூட இருந்தாருன்னா அது எந்த தருணம்? எனக்கு மொத்தம் 4 தாய்மாமா சார். ஒருத்தர் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா தான் பெரிய பொண்ணு, மாமாக்கு அடுத்ததா. எனக்கு ஒரு 12 இயர்ஸாக இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் மாமா தான் சார் என் கூட வந்து நின்னாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வச்சு படிக்க வச்சு எல்லாமே பண்ணாங்க சார். மேரேஜ் அப்போ கூட தாலி கட்டுற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு போய் எங்கள் மாமாவை கட்டி பிடிச்சி அழுதேன் சார். எல்லாரும் கேட்டாங்க, பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போல, எந்திரிச்சு போயிடுச்சு அப்படின்னு. எனக்கு எங்கள் மாமா விட்டு போக மனசு இல்லை சார். ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மாமா நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ, அவங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன் சார். அது ரொம்ப தப்பு சார். எனக்கு மேரேஜ் ஆகி 20 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். எனக்கு 2 பசங்க சார். என் பசங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுனால எங்கள் மாமா தான் சார் வந்து நிற்கிறாங்க. எந்த இடத்துலையும் தங்கச்சி பொண்ணு வந்து அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி என் கூடவே நிற்கிறாங்க சார் எங்கள் மாமா. உங்களுக்கு தங்கச்சி தானே அவங்க? இறந்த தங்கச்சி சார் எனக்கு அடுத்து. அது அவங்கள என்னைக்காவது நினைக்கிறது உண்டா? டெய்லி நினைப்பேன் சார். டெய்லி விளக்கேற்றுவேன் சார். இறந்து போனாலும் என் கூட இருக்க மாதிரி உணவு இருக்கும், இருந்தாலும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் சார். உங்கள் சகோதரிகள் குழந்தை மேலே நீங்கள் பாசமாக இருக்கிறது யாருக்கு பொறாமையாக இருக்குது? மனைவிக்கு தான் சார் இருக்குது. அவங்க நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த அன்பை திடீர்னு நம்ம ஒருத்தவங்க மேலே காட்டும் போது அவங்களுக்கு ஒரு ஜலஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு கார் பைத்தியம் சின்ன வயசுலேருந்து காருன்னு கேட்பான். திருப்பதிக்கு போயிருக்கோம். அந்த டயத்தில் பார்த்தா என் பையன் காசு கையில் கம்மியாக தான் இருக்குது. ஏடிஎம் அங்கே ஒர்க் ஆகலை, சர்வேரில் ஒர்க் ஆகலை. ஒரு கார் வாங்குறதுக்கு தான் பணம் இருக்குது. என் பையன் இருக்கான், என் பொண்ணு இருக்குது, குடும்பமே இருக்காங்க. நானும் முழிக்கிறேன், இந்த கார் நல்லா இருக்காது, இது டூப்ளிகேட்டு, இங்கெல்லாம் வாங்க வேணாண்டா, 2 நாள் ரிப்பேர் ஆயிரும், மொத்த குடும்பத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணுறேன் நான். ஆனால் அந்த இருந்தாலும் இருக்கிறதுலே குட்டி பையன் அவன். என் பையன், என் பொண்ணு, அதுக்கப்புறம் தங்கச்சி பையன், குட்டி பையன். அவனை மட்டும் சமாதானப்படுத்தவும் முடியல. அந்த இடத்துல நம்மளுக்கு வாங்கி கொடுக்காம இருக்கவும் முடியல. அப்படின்னும் போது வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கலாட்டா மாதிரி நடந்து கடைசியாக அந்த தங்கச்சி பிள்ளைக்கு அதை வாங்கி கையில் கொடுத்துட்டு, இருக்கட்டும்ப்பா சின்ன பையன் இப்போதைக்கு இருந்து அதை விளையாடட்டும், நீங்கள் அவன் கொடுக்குறப்ப நீங்கள் வாங்கி விளையாண்டுக்குங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிற சில தருணங்கள்லாம் இருக்குது. அங்கே வாங்கி கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தது அதை சொல்லுங்கள், அதான சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் வெளியில் சொல்ல முடியாது சார். எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஆக்சுவலாக தங்கச்சி பொண்ணோட பர்த்டே, என் தம்பி பொண்ணுக்கிட்ட அவள் சொல்லியிருக்கா இது மாதிரி, எங்கள் மாமா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் சொடக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த பர்த்டே கரெக்டாக 12 மணிக்கு ஆர்டர் பண்ண கேக் டெலிவரி ஆயிடுச்சு. 12 மணிக்கு ஃபாலோ அப் கால் வருது. கரெக்டாக டெலிவரி பார்ட்னரோட கால் வருது. நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். யார் என்னன்னு கேட்கும்போது தான் இப்போ தான் தெரியுது. அப்போ அன்றைக்கி நைட்டு ஒரு சண்டை. உன் தங்கச்சி பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அனுப்புவேன், என் பர்த்டேக்கு எத்தனை வாட்டி நீ கேக் வாங்கி கொடுத்துருக்க, எனக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமாளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் அது. அப்படியே பேச கொஞ்சம் பெருசாக போகும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் யூஸ்வலாக எப்படி பேசிஃபை பண்ணுவோமோ பேசிஃபை பண்ணி பேம்பர் பண்ணி சரி பண்ண வேண்டிய விஷயம். எந்த நம்பிக்கையில் அப்படி சொன்னீங்க? சொடக்கு போகிற நேரத்தில் எங்கள் மாமா இதனால் எனக்கு வாங்கி கொடுத்துருவாருன்னு. எங்கள் மாமா வந்து லைக் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. என்னோட ஸ்ட்ரென்த்னா எங்கள் மாமா தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சரி நீ என்ன பண்ண, நீ தானே தப்பு பண்ணியிருப்ப அப்படின்வாங்க. ஆனால் எங்கள் மாமா கிட்ட போய் சொன்னால் யார் அவன் சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா தான் அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி வருவாங்க. அதனால எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு மாமா பிடிக்கும்.